அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதரன் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தனானா. அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வவுனியா மற்றும் சாவச்சேரியில் அந்த நகர சபையினுடைய தலைவர்கள் நகரபிதாவை பதவி நீக்கி இருக்கின்றார் ஆளுநர். பதவி நீக்கம் தொடர்பாக நிறைய அங்கே பேசப்படுகின்ற என்ன நடக்கின்ற என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் கூறுவீர்களா? இதனுடைய பின்னணி என்ன என்றதை கூறுங்கள். உண்மைதான். வவுனியா மாநகர சபையினுடைய மேஜர் மற்றும் சாவச்சேரி நகர சபையினுடைய உபநகர பிதாவினுடைய பதவிகள் ஆளுநரால் அதிரடியாக பறிக்கப்பட்ட விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அந்த வகையிலே வவுனியா, நான் நினைக்கிறேன், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற முறை வவுனியா மாநகர சபை புதிதாக தரம் உயர்த்தப்பட்டும் வவுனியா மாநகர சபை தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றி தமிழரசு கட்சி சார்பாக ஆண்டிகன் மேஜராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்த வவுனியா மாநகர சபையினுடைய செயல்பாடுகளில் இடம்பெற்ற நிர்வாக ரீதியான சிறப்பாக வைத்து இந்த நடவடிக்கை ஆளுநரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலே இடம்பெற்ற விடயம் என்னவென்று சொன்னால், உள்ளூராட்சி ஆணையாளரினால் சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. COC என்று சொல்லக்கூடிய அந்த குடிபுகும் சான்றிதழ், அந்த வர்த்தக நிலையங்களுக்கான குடிபுகும் சான்றிதழ் பெற்றுக்கொண்டுதான் வியாபார வரி பத்திரத்தை, அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. வருடா வருடம் அந்த வியாபார உரிமம் தொடர்பான அந்த வரி அவர்கள் செலுத்துகின்ற போது இந்த COC அனுமதி பத்திரம் இருந்தால் மட்டும்தான் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதையும் ஒரு முக்கியமான ஆவணமாக கோரி பெற வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அது பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காணப்பட்டு வருகின்ற நிலைமையிலே பல்வேறு சபைகளில் அது தொடர்பான தீர்மானங்கள் போடப்பட்டு அது கால எல்லை வழங்கப்பட்டு அதனை பெற்றுக்கொள்வதன் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இவ்வாறான நிலைமையிலே சாவச்சேரி நகர சபையில இந்த விடயம் தொடர்பாக கருத்துரைத்த போது உப நகரபிதா கிஷோர் அவர்கள் அங்கே கடுமையாக அதை ஆட்சேபம் தெரிவித்து இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, ஏற்கனவே மாகாண சபை இருந்தபோது தொடர்பான விடயம் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது மாகாண சபை சட்டமாக, அதை மீறி உள்ளூராட்சி ஆணையாளர் செயல்படுகின்றார் என்ற வகையிலும் உள்ளூராட்சி ஆணையாளருடைய இந்த செயல்பாட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அவருடைய அந்த அறிவுறுத்தல் பத்திரத்தை தூக்கி எறிந்து அதுக்கான எதிர்ப்பை அவர் அங்கே பதிவு செய்திருந்தார். ஆகவே உள்ளூராட்சி ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை, கட்டளையை விமர்சித்தது என்ற அடிப்படையிலும் அதை அவமரியாதைக்குள்ளாக்குகின்ற வகையிலே அதை தூக்கி எறிந்த அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டித்தான் ஆளுநரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே வவுனியாவிலே நிர்வாக ரீதியாக அங்கே இடம்பெற்ற சில விடயங்களை முன்வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன. இங்கே அவருடைய நடவடிக்கை உபநகர பிதாவினுடைய இந்த உள்ளூராட்சி ஆணையாளரை அவமதிக்கின்ற வகையில் செயல்பட்டதாக அவருடைய கருத்தை விமர்சித்ததாக தான் அவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வவுனியா மற்றும் சாவச்சேரி மாநகர சபை மற்றும் நகர சபைகளிலே இவ்வாறாக ஆளுநரால் தலையீடு செய்யப்பட்டு அவ்வாறு அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது அவர்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்புரிமையையும் பரிதாக்குகின்ற வகையிலே ஆளுநர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற விடயம் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அவர்கள் மேஜராக உபநகர பிதாவாக பதவி வகிக்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் பதவிகள் பறிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அடிப்படையாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராகவே அவர்கள் தொடர முடியாது என்கின்ற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த சபைகளிலே ஒவ்வொரு உறுப்பினர்கள் அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை உருவாகும். குறிப்பாக சாவச்சேரியை பொறுத்தவரையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்துதான் அங்கே தமிழ் தேசிய பேரவையோடு நினைக்கின்றேன் அங்கே அவர்கள் ஆட்சி அமைத்து வருகின்றார்கள். அதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய புலட் கட்சியைச் சேர்ந்த கிஷோர் என்பவர் தான் அங்கே உபதவிசாளராக இருக்கின்றார். ஆகவே அங்கே தமிழ் தேசிய பேரவை அங்கே தவிசாளர் நகரபிதாவாக இருந்து கொண்டு அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
இவ்வாறான நிலைமையிலே இந்த கிஷோர் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக அவருடைய உறுப்புரிமை வருதாகின்ற போது அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா? இல்ல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலேயே அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே வருவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது இந்த உள்ளூராட்சி மன்ற செயல்பாடுகளிலே ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்த ஒரு அரச ஆட்சி நடவடிக்கை முன்னெடுப்பதிலே பாரிய ஒரு சிக்கலை அங்கே மேஜர் அவர்தான் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு அடிப்படை உறுப்புரிமையும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாவச்சேரியிலும் அவ்வாறு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 2 சபைகளும் தொடர்ச்சியாக இயங்குவதிலே ஒரு ஒரு சிக்கல் ஒன்றை ஆளுநருடைய இந்த அதிரடி நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. 2 சபைகளையும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தி இருக்கின்ற நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னீர்கள், கருத்து விமர்சனத்துக்காக இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது போல் தான் நான் உடனடியாக சிந்திக்கின்றேன். அந்த விடயங்களை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னதாக மேயர் அவர்களுடைய பதவி நீக்கம் இது தொடர்பாக சாவச்சேரி உபத்தலைவருடைய பதவி நீக்கம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அங்கே சாவச்சேரியில் கடையடைப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? உண்மையில் சாவச்சேரி நகர சபையினுடைய உபநகர பிதாவினுடைய பதவி பறிப்பு தொடர்பாக இன்றைய தினம் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சாவச்சேரி நகர் வர்த்தகர் சமூகத்தினரால் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது கடையடைப்பு போராட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த வகையிலே சாவச்சேரி நகர் இன்று முற்றுமுழுதாக முடங்கி இருந்தது. ஆளுநருடைய இந்த செயல்பாடுக்கு வன்மையாக கண்டனத்தை தெரிவித்து இந்த கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்தவர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் அங்கே ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். வந்த வகையிலே இந்த சாவச்சேரி வவுனியா தொடர்பாக இன்னும் நம்பிக்கைகளும் சார்ந்தவர்கள் நாம் முன்னெடுக்கப்பட்ட இதுவரை தகவலும் இல்லை. ஆனால் உடனடியாக சாவச்சேரியிலே இவ்வாறான ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு ஒரு வர்த்தக சமூகம் இதற்கு அதாவது சாவச்சேரி உபநகர விழாவுக்கு ஆதரவாகவும் ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டமும் கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தீவில் கருத்து சுதந்திரமே இல்லாமல் போயிருக்கின்றது என்றுதான் எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் மட்டுமே எடுத்து காட்டியிருக்கின்றார் போல் இருக்கின்றது. இதை எவ்வாறு நீங்கள் அவதானித்தீர்கள்? உண்மையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக காத்திரமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது ஆளுநர் இந்த விடயத்திலே அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற வகையிலே அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதியான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஜனாதிபதியினுடைய நேரடி பிரதிநிதியாகத்தான் ஆளுநர் இருக்கின்றார். ஆகவே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபை அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களை இல்லை அவர்களுடைய அடிப்படை உறுப்புரிமையை கூட வரதாக்கக்கூடிய வகையிலே ஆளுநருடைய தலையீடு என்பது இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என்று ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். பருத்தித்துறை, சாவச்சேரி ஆகிய இடங்களில் தான் தமிழ் தேசிய வெள்ளத்துறை ஆகிய இடங்களிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய ஆட்சி இடம்பெற்று வருகின்றது. ஆகவே அவை உள்ளிட்ட தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளுடைய இருப்பை கேள்விக்குள்ளாகக்கூடிய வகையிலே ஆளுநரால் பல்வேறு இடைஞ்சல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தியினுடைய தரப்பினருடைய தலையீடு இருக்கின்றது. அவர்களுடைய கைப்பாவையாகத்தான் ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார். அதனுடைய ஒரு உச்சபட்ச வெளிப்பாடாகத்தான் இது இருக்கின்றது. ஏற்கனவே 13வது திருத்த சட்டம் என்கின்ற ஒரு நிலையின் ஊடாக மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்படாத நிலைமையிலே ஆளுநரை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். ஜனாதிபதி இதற்கான பதிலை உடனடியாக வழங்க வேண்டும். அவர்தான் இதற்கான பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை இவ்வாறு ஆளுநர் தலையிட்டு, ஆளுநர் என்பது மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவர். அவர் ஜனாதிபதியினுடைய நியமனத்தில் வந்த ஒருவர். ஆகவே ஒரு நியமன ரீதியாக வந்த ஒருவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபையினுடைய மேஜரையும் உபதவிசாளரையும் இவ்வாறு பதவி நீக்கம் செய்திருப்பது என்பது மக்களாட்சி தத்துவத்துக்கு ஜனநாயக ரீதியான முறைமைக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்கின்ற விடயத்தை அவர் அங்கே சபையில சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் அந்த நாடாளுமன்ற உரை மட்டுமல்ல இதற்கு எதிராகவும் பொது இடங்களிலும்
அவர் ஒரு கடுமையான எதிர்ப்புகளை தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்கள் எவ்வாறு முடக்கப்படுகிறார்கள் என்ற விடயங்களை சுட்டிக்காட்டியது அது வரவேற்கத்தக்கது, எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் நாமல் ராஜபக்ஷ என்ன காரணத்துக்காக எக்ஸ் தளத்தில் இதற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே இப்ப நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை செய்கின்றார் என்பதற்காக நாங்கள் அதை முற்றுமுழுதாக நிராகரித்து விட முடியாது. ஆனால் அவர்களுடைய அணுகுமுறை என்பது ஏற்கனவே அவர்களுடைய அணுகுமுறை இது நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது ராஜபக்சேக்கள் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக ராஜபக்சேக்களை எதிர்த்து வருகின்ற நிலைமை, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்ற அந்த இனப்படுகொலை நிகழ்வுகள், தமிழ் மக்களுக்கு மீதான உச்சபட்ச அழித்தொழிப்பு நடவடிக்கைகள். இப்போது அவர்களுடைய ராஜபக்சேக்களுடைய ஒரு இளவரசனாக நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய எதிர்கால அரசியல் கட்டமைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே ராஜபக்சேக்களுடைய ஒரு இளவலாக தனக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை என்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே தமிழ் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தமிழ் மக்களுடைய ஒரு ஆதரவையும் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் நாமல் ராஜபக்சவை நோக்கி கட்டமைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நகர்வுகளாகத்தான் இதை பார்க்க முடியும். ஏற்கனவே சொல்லிசை பாடகர் சங்கீச்சன் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது முதல் ஆளாக நாமல் ராஜபக்ச தான் அதற்கான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார். அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகின்றது, தெற்கிலே ஒரு விதமாகவும் வடக்கிலே ஒரு விதமாகவும் செயல்படுகின்றது, தமிழர்கள் மீது இவ்வாறான ஒரு அடக்குமுறை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக நாமல் ராஜபக்ச அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். இப்போது இந்த சாவச்சேரி நகர சபையினுடைய நகர விதாவினுடைய பதவி பறிப்பு விவகாரத்திலே ஆளுநருடைய தலையீடு என்பது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்ற வகையிலே அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வகையிலே அவர் கண்டனம் தெரிவித்திருந்தார். ஆகவே இது நாமல் ராஜபக்ச கண்டனம் தெரிவித்து விட்டார் என்பதற்காக நாங்கள் அதிலே ஒரு நியாயமற்ற நிலைமை என்று நாங்கள் கூறிவிட முடியாது. உண்மையிலே பொதுவாக அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஆளுநர் தன்னுடைய அவருடைய அவரை பதவிக்கு கொண்டு வந்த இல்லை அவருக்கு அந்த பதவியை வழங்கிய தரப்பினருடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர்களுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அவர் இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே அதை ஒட்டியதாகத்தான் நாமல் ராஜபக்சவனுடைய அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். நான் சற்று முன்னர் கூறியதை போன்று நாமல் ராஜபக்சவை ஒரு பாவ மன்னிப்பு பெற்றவராக தமிழ் மக்களிடையே முன்னிலைப்படுத்துவதற்கான அவர்களுடைய ஒரு நகர்வுகளாகத்தான் தமிழ் மக்களுடைய ஒரு அடிப்படை விடயங்களிலே தமிழ் மக்கள் ஒரு உணர்வு ரீதியாக இவ்வாறு ஒன்றிணைகின்ற விடயங்களிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வது என்பதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அரசியல் லாபத்துக்காகவும் அவர்கள் செயல்படலாம். தாங்கள் பதவியில் இருக்கும் பொழுது இவ்வாறு செயல்படாமல் விட்டாலும் இப்பொழுது பதவிக்கு வரவே முடியாமல் இருக்கிற நேரங்களில் நாங்கள் இவ்வாறு செயல்பட்டால் சில வழிகள் அது எங்களுக்கு ஒரு நல்ல வழிவகுத்து கொடுக்கும் என்று கூட சிந்தித்திருக்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு தாருங்கள். என்னென்றால் ஆளுநர் அவருடைய பதவி ஜனாதிபதி நியமனம், அவர் மக்களால் வாக்கு பெற்று வந்தவர் இல்லை ஆளுநர். ஆனால் இப்போ இந்த இரண்டு, அதாவது வவுனியா மாநகர சபை மேயர் காண்டீவன் மற்றும் நகரபிதா உபதலைவர் கிஷோர் இருவருடைய பதவி நீக்கம் இது ஆளுநரால் மேற்கொள்ளப்பட்டது. இருவரும் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஆளுநருக்கு என்ன விதமான அதிகாரம் இருக்கின்றது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரை பதவி நீக்குவதற்கு? இந்த லாஜிக் எனக்கு புரியவில்லை. இந்த விடயத்திலே ஒரு பாரிய குழப்ப நிலைமை இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஏற்கனவே வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது நாங்கள் அதை வரவேற்று அன்றோமரச நாயக்காவினுடைய ஊழலுக்கு எதிரான இல்லை ஒரு சிறந்த ஒரு மக்கள் சேவையாற்றக்கூடிய ஒருவரை வடமாகாண ஆளுநராக நியமித்திருக்கின்ற விடயத்தை நாங்கள் அந்த நேரத்திலே வரவேற்று நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதற்கு பின்னர் ஆளுநருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தமிழ் தேசிய அரசியல் மற்றும் வடமாகாணத்துக்கு போரால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்துக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவமான பிரச்சனைகள் இல்லை என்பதை காட்டக்கூடிய வகையிலும் இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கு தெற்கு என்ற பேதம் இல்லாமல் சகல இடங்களையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்திலே நோக்குகின்றது, அதை பார்க்கின்றது, அதற்காக தலையிடுகின்றது என்ற வகையிலே அந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்துடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை வெள்ளையடிப்பு செய்யக்கூடிய வகையிலான நடவடிக்கைகள் தான் இவர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். அது நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். இப்போது ஒரு புதிய ஒரு அணுகுமுறை என்பது ஒரு ஆபத்தான விடயமாக காணப்படுகிறது. இது ஒருவனே சாவச்சேரி வவுனியா மட்டுமல்ல, ஏற்கனவே மன்னார் நகரசபை மீதும் இவ்வாறான ஒரு வழக்கு ஆளுநரால் தலையீடு செய்யப்பட்டு அதற்கான ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது.
அது அவர்களுடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக அந்த ஆளுநருடைய அந்த நடவடிக்கை என்பது இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பருத்தித்துறை நகரவிதா மீதும் இவ்வாறான ஒரு விடயம் முன்வைக்கப்பட்ட ஒரு நகரசபை உறுப்பினர் மீதும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு ஆளுநரால் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணைகள் அண்மையிலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ஆனால் அது தொடர்பாக அந்த விசாரணையினுடைய தீர்ப்பறிக்கையோ அதற்கான தீர்ப்புகள் எதுவுமே இதுவரை வெளிவராத ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது மேலும் பல சபைகளிலே இவ்வாறான ஒரு ஏற்படுத்த காத்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கூடியதாக இருக்கின்றாகவே இது ஒரு திட்டமிட்ட ஜேபிபியினுடைய ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் இதிலே மக்களுடைய வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட அமைந்த சபைகளை கேள்விக்குள்ளாக்கி அவற்றை நெருக்கடிக்குள்ளாக்குவதனூடாக தமிழ் தேசிய தரப்புகள் மீதான மக்களுடைய நன்மதிப்பை சிதைக்கின்ற வகையில் இந்த செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஆரம்பத்திலே இது ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபைக்கு அதிலே இருக்கின்ற மேலிடத்திலிருந்து வருகின்ற சகல விடயங்களையுமே நாங்கள் அப்படியே வாய்பத்தி சகல விதத்திலுமே நாங்கள் அடிபணிந்து அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலை இல்லை. உண்மையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகளுடைய ஒரு நியாய ஐக்கியமே அங்குதான் தங்கி இருக்கின்றது. என்று உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் கட்டுப்படுத்த வேண்டியது செயலாளருக்கு கீழாக இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான மட்டங்களை. ஏற்கனவே அரசியலமைப்பாக இருக்கட்டும், இல்லை அரசியலமைப்பினுடைய துணை அமைப்புகளாக இருக்கட்டும், அதனூடாக உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரோ இல்லை வடமாகாண பிரதம செயலாளரோ அப்படியானவர்கள் ஊடாக அமைச்சினுடைய செயலாளர்களையும் மற்றும் சபைகளுடைய செயலாளர்களையும் தான் அவர்கள் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும். ஆகவே அந்த விடயங்களை ஒரு சட்டமுறைப்பட்டு கோவைகளின் ஊடாக நிர்வாக நடைமுறைகளின் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளிலே ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தி அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை காலத்துக்கு காலம் இருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து மேற்கொள்வதற்குத்தான் இவ்வாறு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகள் உருவாக்கப்படுகின்றது. இவ்வளவு தூரம் கோடான கோடி பணத்தை செலவழித்து இந்த தேர்தல் மூலமாக ஒரு சபை தெரிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அந்த சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விடயங்களை யதார்த்தத்தோடு இணைத்து அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கான ஒரு விசேட அதிகாரம் தான் இந்த தேர்தல் மூலம் அந்த சபைகளுக்கு வழங்கப்படுகின்றது. அதையே சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வகையிலே இவர்கள் இவ்வாறு அந்த கருத்தை விமர்சித்தார் என்று சொன்னால் இன்று நாடாளுமன்றத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அங்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் செயல்படுத்துகின்றார்கள். அதை விட அவர் ஒன்றும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருடைய விடயங்களை முற்றுமுழுதாக எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எதிர்க்கவில்லை. நடைமுறை ரீதியாக இருக்கக்கூடிய விடயத்தை தான் அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். ஏற்கனவே பருத்தித்துறை நகர சபையிலும் இவ்வாறான விடயம் நான் ஒரு அங்க நகர சபையினுடைய செயலாளரால் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சிஓசி என்கின்ற அந்த குடிபுகு சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு வெறுமனே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான அவர்களுடைய அந்த வியாபார உரிமத்துக்கான அந்த புதுப்பித்தல் மூலமாக வரக்கூடிய வருமானத்திலே 17% வருமானத்தை தான் தங்களுடைய அந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் பெறக்கூடியதாக இருந்தது. ஏனால் பாருங்கள், கிட்டத்தட்ட 20% என்று சொன்னால் 80% வருமானங்கள் ஏன் பெற முடியாமல் போன என்றால் 80% கடைகளும் அந்த சிஓசி சான்றிதழை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் காரணமாக, அந்த ஆவணத்தை அவர்கள் சமர்ப்பிப்பதில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள் காரணமாகத்தான் அந்த வருமான இழப்பு தங்களுடைய சபைக்கு ஏற்பட்டதாக அவர் அங்கே செயலாளர்னால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இது எல்லா இடமுமே இருக்கக்கூடிய விடயம். கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முற்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இன்றும் பல நகரங்களிலே இருக்கின்றது. அது சகல இடங்களில் தனிய யாழ்ப்பாணம் மட்டுமன்றல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இடங்களிலும் வேற நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த பழமை வாய்ந்த கட்டடங்களுக்கு குடிபுகு சான்றிதழ்களை பெறுவது எவ்வாறு? அதற்கான ஒரு கால எல்லையவர்கள் நிர்ணயித்திருக்க வேண்டும், கால அவகாசத்தை கொடுத்திருக்க வேண்டும், அதற்கான மாற்று ஏற்பாடுகளை இவர்கள் செய்திருக்க வேண்டும். ஒரு புதிதாக கட்டப்பட்ட இப்போது அண்மை காலங்களில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு கட்டடங்கள் கட்டப்படுகின்ற போதே இந்த குடிபுகு சான்றிதழும் ஒரு ஆவணமாக கூறப்படுகின்றது.
ஆகவே அது பார்வையிடப்பட்டு அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் அந்த கட்டிடத்துக்கான அனுமதியே அந்தந்த சபைகளினால் வழங்கப்படுகின்றது. ஆனால் அதுக்கு முற்பட்ட காலங்களிலே இந்த இந்த நடைமுறை வருவதற்கு முன்னர் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்கள், இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு என்ன ஏற்பாடு? அதுக்கான ஏற்பாடு எதுவுமே செய்யாமல், திடீரென உள்ளூராட்சி ஆணையாளர்னால் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்ற போது, அதை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அதை அவர் அங்க தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். இன்றைய தினம் கூட அந்த போராட்டத்துக்கு பிறகு கிஷோர் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, சாவச்சேரி நகரசபைக்குட்பட்ட பகுதிகளிலே கிட்டத்தட்ட பெரும்பாலான கடைகளை இயங்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அப்ப இதற்கெல்லாம் என்ன செய்வது? இன்று போலீஸ் நிலையங்களிலே பல்வேறு கட்டடங்கள் கட்டப்படுகின்றது. இராணுவத்தினரால் பல்வேறு கட்டடங்கள் கட்டப்படுகின்றது. அந்த கட்டடங்களுக்கெல்லாம் அவர்கள் முறையாக அனுமதி பெறுவதில்லை உள்ளூராட்சி மன்றங்களிலே. அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய போக்கிலே எந்த அனுமதியும் பெறாமல் கட்டடங்களை கட்டுகின்றார்கள். அப்ப அந்த கட்டடங்கள் தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளருடைய நிலைப்பாடு என்ன? இல்லை ஆளுநருடைய நிலைப்பாடு என்ன? இன்று போலீஸ் போலீஸ் நிலையங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த போலீஸ் நிலையங்களிலே எவ்வளவு பொதுமக்கள் அங்கே செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆக அந்த இடங்களில் எல்லாம் எந்தவித ஆவணங்களும் பார்க்கப்படுவதில்லை, பரிசீலிக்கப்படுவதில்லை. ஆகவே இது சபைகளை திட்டமிட்டு நெருக்கடிக்குள்ளாக்கி எங்களுடைய வர்த்தகர்களை முடக்குகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது அமைந்திருக்கின்ற வகையில் இன்றைய போராட்டத்துக்கு பிறகு சாவச்சேரி நகர சபையினுடைய உபநகர விதா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தாரா? அது உண்மையில நியாயமான ஒரு விடயம்தான். ஒரு சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் என்று சொன்னால், அதை முற்றுமுழுதாக ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினர் யார்? அதற்கு மாற்று ஏற்பாடுகள் என்கின்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்து தான் நாங்கள் இந்த விடயங்களை செய்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் எடுத்த எடுப்பிலே சபைகளுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விடயங்களை செய்வது ஒரு உள்நோக்கம் கொண்டதாகத்தான் கருதப்படுகின்றது. இது பின்னணியிலே அரசியல் ரீதியான விடயம் இருப்பதை நான் என்னுடைய அவதானிப்பிலே நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், இவ்வாறு தமிழ் தேசியம் சார்ந்த சபைகளை கேள்விக்குள்ளாக்குவதும், இந்த சபைகள் இப்ப இது நேரடியாக யார் முரண்பட போகின்றார்கள்? வர்த்தகர்களும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களும். இன்று வடக்கிலே சகல சபைகளும் தமிழ் தேசிய கட்சிகளா? ஒன்று தமிழரசு கட்சி, இல்லை தமிழ் தேசிய பேரவை. யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 3 சபைகளிலே தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைக்கின்றது. ஏனைய சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கின்றது. ஆகவே அவ்வாறு தமிழ் தேசிய சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சபைகளுக்கு நெருக்கடி உருவாக்குவது, மக்கள் மத்தியிலே ஒரு நெருக்கடிகளையும் எதிர்ப்பையும் உருவாக்குவது அந்த சபைகள் தொடர்பாக. இப்ப இது ஒவ்வொரு சபைகள் உள்ளூராட்சி மன்றங்களும் அந்தந்த நகர பகுதிகளிலே கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்களோடு தான் நேரடியாக தொடர்பட்டதாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த வர்த்தகர்கள் இதோடு பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கும்? ஏதோ இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை இப்போது வந்த சபை, அந்த சபையில் ஆட்சி நடத்துகின்ற தரப்பினர் மீதான அதிருப்தியாக மாறும். அதை மிக கச்சிதமாக இந்த ஜேவிபியினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அப்படியான ஒரு கருத்து பரப்புரைகளை மக்கள் மத்தியிலே திணிக்கின்றார்கள். இவ்வளவு காலம் இருந்த சபையில ஒருத்தர் எழுப்ப மாட்டேன் என்ற மேலிடத்து உத்தரவு என்பதை மூடி மறைத்து அந்தந்த சபைகள் தம்போக்கிலே இப்படியான சட்டங்களை கொண்டு வந்து இருக்குகின்றார்கள். மக்களுடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல், மக்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள் எதையுமே செய்யாமல் தான் தோன்றித்தனமாக இந்த சபைகள் செயல்படுகின்றது என்கின்ற ஒரு நிலையை இதன் மூலமாக மக்கள் மத்தியில உருவாக்குகின்றார்கள். அதன் மூலமாக இதனுடைய நோக்கம் புரிகின்றது. மக்களுக்கும் இந்த சபைகளுக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி விட்டு, குட்டையை குழப்பி விட்டு, ஆதாயத்தை தேட அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையிலே ஏவிபி திட்டமிடுகின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக வடக்கிலே இவ்வாறு சபைகளை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை செய்துவிட்டு, அந்த இடைவெளியிலே மாகாண சபையிலே தாங்கள் வந்து அந்த இடைவெளியை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற உபாயமாகத்தான் இந்த விடயங்களை நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே 3 சபைகள் மீது 4 சபைகள் மீது விசாரணைகளுக்கான மேற்கொள்ளப்பட்ட 2 சபைகளில் விசாரணைகள் முடிவடைந்து இப்போது அதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் கொண்டு வரப்படுகின்ற பருத்தித்துறை விசாரணை நிறைவடைந்திருக்கின்ற அறிக்கை வெளிவரவில்லை. மன்னார் நீதிமன்றம் தலையிட்டு அதுக்கான ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் மேற்கொண்டு ஒவ்வொரு சபைகளிலே அதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் மீது விசாரணைகளை மேற்கொண்டு இவ்வாறான விடயங்களை மேற்கொள்வது. ஆகவே ஆளுநருக்கு இதிலே அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை கடந்து உண்மையிலே ஆளுநர் இந்த விடயங்களை நேரடியாக செய்ய முடியாது. ஏற்கனவே 13வது திருத்தச் சட்டத்துக்கு அமைவாக மாகாண சபைகளுக்கு உள்ளாகத்தான் மாகாண சபை என்று வந்தால் முதலமைச்சருக்கு உள்ளூராட்சி அமைச்சை முதலமைச்சர் தான் தன் வசம் வைத்திருப்பார். ஆகவே அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட ஒரு முதலமைச்சர் வருவாக இருந்தால்
அந்த முதலமைச்சருடைய ஒப்புதலோடு தான் ஆளுநர் இந்த விடயத்தை செய்ய முடியும். ஏன்னா உள்ளூராட்சி ஆணையாளர் முதலமைச்சர்கள் கட்டுப்பட வேண்டிய நிலைமைக்கு வருவார். ஆகவே முதலமைச்சர் உள்ளூராட்சிகளுக்கான அமைச்சராக, தலைமை அமைச்சராக அவர் இருக்கின்ற போது அவரிடம் ஆளுநர் அனுமதி பெற்றுத்தான் இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே மாகாண சபையை நடத்தாது காலத்தை இழுத்தடித்துக் கொண்டு சகல அதிகாரங்களையும் தம்பசமை வைத்துக் கொண்டு இது பின்கதவு வழியாக இந்த விடயத்தை அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். உண்மையிலே ஆளுநர் இது நேரடியாக செய்ய முடியாது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் மாகாண சபை முறையை முற்றாக இல்லாமல் செய்துவிட்டு தனியே ஆளுநர் என்கின்ற ஒரு நிலையைத்தான் நீங்கள் உருவாக்கி விட்டு அப்படி செய்கின்ற போது எதிர்ச்சதிகாரமாக நீங்கள் அந்த விடயங்களை செய்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்று வரை மாகாண சபை என்பது இருக்கின்றது. நீங்கள் தேர்தலை நடத்தவில்லையே தவிர மாகாண சபைக்கான சட்டங்கள் இருக்கின்றது. இன்று பார்த்தீர்களானால் இன்று மாகாண சபை ஒன்று அமைக்கப்பட்டால் அந்த மாகாண சபை கீழாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று ஆளுநர் அந்த ஜேவிபியினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து இன்று நிழல் அமைச்சர்களை நியமித்து ஜேவிபி சார்பாக வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை கல்வி, சுகாதாரம், விவசாயம், மகளிர் விவகாரம் உள்ளிட்ட 5 அமைச்சுகளினுடைய நிழல் அமைச்சர்களாக சட்டவிரோதமாக அவர் அங்கே நியமித்து இவர்களுடைய மேற்பார்வையிலே அந்த அமைச்சருடைய செயலாளர்கள் செயல்பட வேண்டும். உண்மையிலே தேர்தல் நடத்தப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை வந்ததுக்கு பிற்பாடு அது சார்ந்த அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அமைச்சர்களுக்கு கீழாகத்தான் அந்த அமைச்சருடைய செயலாளர்கள் செயல்பட வேண்டும். அமைச்சருடைய விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே அது உண்மையிலே அந்த 13ஆவது திருத்த சட்டத்தையே சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளாக இன்று பலர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் நிழல் அமைச்சர்களாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வடமாகாணத்தை கையாண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இப்போது புதிதாக ஆளுநரும் மாகாண சபைக்கு இருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் கேள்விக்குள்ளாகக்கூடிய வகையிலே அவர் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆகவே முதல்ல நாங்கள் பார்த்ததை போன்று அரசியல் ரீதியாக தமிழ் தேசியம் சார்ந்த சபைகளை கேள்விக்குள்ளாக்கி மக்களுக்கும் சபைகளுக்கும் இடையே ஒரு இடைவெளியை அதிருப்தியை ஏற்படுத்துவது, இவ்வாறான விசாரணைகள் மூலமாக இவர்கள் ஊழல் செய்தவர்கள், ஒரு நிர்வாகம் செய்ய தெரியாது, நிர்வாக ரீதியாக இவர்கள் ஒரு வினைத்திறனற்ற முறையில செயல்படவில்லை என்பதாக எல்லாம் காட்டி அந்த சபைகள் தொடர்பான ஒரு எதிர்மறையான நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிட்டு தாங்கள் மாகாண சபையிலே அதை தங்களுக்கான அறுவடை செய்யக்கூடிய விடயமாக மேற்கொள்வது. 2வது, மாகாண சபை தேர்தலை நடத்தாது ஆளுநர் ஊடாக இவர்கள் பின்கதவு வழியாக கொண்டு வரப்பட்ட அந்த ஆளுநர் ஊடாக இந்த விடயங்களை எல்லாம் செயற்படுத்த முற்படுவது என்பது உண்மையிலே இது ஒரு அதிகார துஷ்பிரயோகமாகத்தான் இது கருதப்படும். ஆகவே அந்த விடயத்தில் இன்று தமிழ் தரப்பு முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு நியாயமான ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அதிகார துஷ்பிரயோகம் எனக்கு தெரியவில்லை, ஆனால் உள்நோக்கம் இருக்கின்றது ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் அவருடைய செயல்பாடு தொடர்பாக கூறும்பொழுது சொன்னீர்கள் ஆளுநர் நேரடியாக இதை செய்ய முடியாது என்று நீங்கள் கூறினீர்கள். ஆளுநர் இவ்வாறான ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது, ஆனால் உண்மையாக பார்த்தால் ஆளுநர் விசாரணையின் அடிப்படையில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய ஒரு குழுவின் பரிந்துரையின் மூலம் தான் அவர் முடிவெடுக்கின்றார். அதில் என்ன தவறு இருக்கிறது? அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றேன் என்றால், இப்ப என்னை பொறுத்தவரை நான் நேரடியாக பருத்தித்துறை நகரசபை விவகாரத்தோடு நேரடியாக ஒரு தொடர்புடன் ஒரு ஊடகவியலாளராக ஆரம்பம் முதல் தற்போது வரை சகல விடயங்களையும் அவதானித்துக் கொண்டிருப்போம் என்ற வகையிலே அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள், சூட்சுமங்கள் அனைத்துமே அந்த விசாரணைக்கான ஆளுநருடைய அந்த விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த விசாரணை ஆணைக்குழு அமைத்ததே ஒரு ஒருதலைப்பட்சமானது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் உண்மையிலே ஆளுநருக்கு ஒரு முறைப்பாடு போகின்றது. எப்படி போனது? நான் கற்பனையில் கதைக்கவில்லை. நான் அந்த நேரடியாக நடைபெற்ற விடயத்தோடு நான் பருத்தித்துறை நகர சபையிலே நகரபிதாவுக்கும் செயலாளருக்கும் இடையே முரண்பாடு. சபை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய, அதாவது செயலாளர் ஏற்கனவே சபை இல்லாத காலத்திலே அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு பழகி ஒருவர். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை வந்ததுக்கு பிற்பாடு அவர் அதற்கு கட்டுப்படுவதிலே அவருக்கு ஒரு அதே நேரத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம், அவர்கள் ஒன்று கல்வி ரீதியாக தாங்கள் ஒரு அது பல இடங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தான் ஒரு நிர்வாக ரீதியாக நிர்வாக தரநிலையிலே நான் படித்து வந்த ஒருவர், நான் இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகவும் அந்த ஒரு ஈகோ பிரச்சனை செயலாளருக்கு அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபையோடு இணைந்து செயல்படுவதிலே பல இருந்ததுதான் அதுக்கு அடிப்படையான விடயமாக நாங்கள் உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதை விட இன்று சபை வந்ததுக்கு பிற்பாடு சில
ஒரு நிர்வாக ரீதியாக நிதி முறைகேடுகளோ இல்லை மோசடி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே ஒருவேளை இந்த சபை சுயாதீனமாக இயங்கினால் அந்த இடைப்பட்ட காலத்திலே இடம்பெற்ற அந்த முறைகேடுகள், அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை இல்லாமல் செயலாளருடைய தலைமையிலே இந்த சபை இடம்பெற்ற காலத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் மீள கொண்டு வரப்படுமாக இருந்தால் அது சிக்கலை கொண்டு வந்துடும் என்பதற்காகவும் ஒரு ஒத்துழைக்காத தன்மை இருந்தது. அதை விட இந்த பருத்தித்துறையில மரக்கறி சந்தை விவகாரம் என்பது ஒரு பிரதான ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு என்று நம்புகின்றேன். அப்போது உலக வங்கியினுடைய நிதி உதவியிலே நான் நினைக்கிறேன் 22 மில்லியன் ரூபா திட்டத்திலே அங்கே ஒரு நவீன சந்தை கட்டட தொகுதி உருவாக்கப்பட்டது. நவீன சந்தை கட்டட தொகுதி. அங்கே ஒரு சந்தை தொகுதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு கட்டட தொகுதி அமைக்கப்பட்டது. அதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த மரக்கறி சந்தை அதோடு இணைந்த பழங்கள் உள்ளிட்ட விடயங்களுக்கான ஒரு பொதுச்சந்தை அங்கே உருவாக்கப்பட்டு அந்த சந்தைக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என்ற நிலையிலே அதை சுற்றி நகர சபையினால் 60க்கும் மேற்பட்ட கடைகள் அங்கே கட்டப்பட்டு அந்த கடைகள் குத்தகை அடிப்படையிலே 99 வருட குத்தகை அடிப்படையிலே கணிசமான கடைகளும் சில கடைகள் வருடாந்த அடிப்படையிலும் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த கடைகளை அங்கு எடுத்தவர்களுடைய நோக்கம் அங்கே சந்தை இருக்கும், சந்தைக்கு அதிகளவான வருவார் என்ற அடிப்படையிலே ஒரு பெருந்தொகை பணத்தை கொடுத்து அவர்கள் 99 வருட குத்தகைக்கு எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கே சந்தை இருக்க வேண்டும். நவீன சந்தை கட்டட தொகுதி என்றால் சந்தை இருக்க வேண்டும். ஆனால் சந்தை கீழ்த்தளத்திலே அமைப்பதாகத்தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு அது சந்தை கட்டடம் அமைக்கப்படுகின்ற போது அது பல்வேறு காரணங்களுக்காக அது மேலே அமைக்கப்பட்டது, மேல் தளத்திலே. ஆகவே மரக்கறி வியாபாரிகள் அங்கே போராட்டம் நடத்தினார்கள், எங்களுக்கு கீழ்த்தளத்திலே மரக்கறி சந்தை அமைத்து தர வேண்டும். என்றால் மரக்கறி சந்தை என்பது எப்போதுமே கீழ்த்தளத்திலே இருந்தால் தான் மக்கள் இலகுவாக அணுகக்கூடியதாகவும் மக்கள் ஏனைய பொருட்களுக்காக செல்பவர்கள் என்பது வேறு. மரக்கறி என்பது ஒரு சாதாரணமாக குடும்ப தலைவிமார் உள்ளிட்டவர்கள் அங்கு வந்து செல்கின்ற போது இலகுவாக கீழ்த்தளத்தில் அமைவதுதான் அதிகளவான கொள்முதலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது நிராகரிக்கப்பட்டு மேல் தளத்திலே வலுக்கட்டாயமாக அங்கே சந்தை அந்த நேரத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அப்போதிருந்தே வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள், தங்களுக்கு கீழ்த்தளத்திலே அமைக்கப்பட வேண்டும் என்று. அவருடைய கோரிக்கை என்பது அந்த நவீன சந்தை கட்டட தொகுதியிலே கீழ்த்தளத்திலே எங்களுக்கு மரக்கறி சந்தை அமைத்து தர வேண்டும் என்று. இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்த நிலையிலே அவர்கள் ஏற்கனவே மரக்கறி வியாபாரிகள் எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை நகர சபைக்கு வழங்கி இருந்தார்கள். எங்களுக்கு கீழ்த்தளத்திலே மரக்கறி சந்தை அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அவர்கள் மிக தெளிவாக நான் கூறுகிறேன், கீழ்த்தளத்தில் என்று கூறினார்களே தவிர எங்காவது ஒரு இடத்திலே கீழே சந்தை அமைத்து தரும் என்று அவர்கள் கூறவில்லை. நவீன சந்தை கட்டட தொகுதியிலே கீழ்த்தளத்திலே தங்களுக்கான சந்தையை பொருத்தமான வகையில் அமைத்து தர வேண்டும் என்று. இந்த சபையினுடைய செயலாளர் இருந்த போது என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் அதிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு காணியை புதிதாக கொள்முதல் செய்து அங்கே புதிதாக சந்தையை கட்டினார்கள். ஏற்கனவே 22 மில்லியன் ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட இந்த கட்டட தொகுதியை அப்படியே வைத்துக் கொண்டு புதிதாக 7 மில்லியன் ரூபாய் செலவிலே அங்கே ஒரு புதிதாக ஒரு காணியை கொள்வனவு செய்து அவர்கள் ஒரு சந்தை கட்டட தொகுதியை அமைத்தார்கள். அந்த காணி கொள்வனவு அந்த சந்தை கட்டட தொகுதி அமைக்கப்பட்டதிலே எந்த விதமான ஒரு முறைமைகளும் பின்பற்றப்படவில்லை என்று மரக்கறி வியாபாரிகள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த சந்தை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம், புதிய மரக்கறி சந்தை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம் 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலை வந்தபோது அந்த சந்தை இருக்கின்ற இடத்தை தாண்டி அந்த கடல் நீர் ஊர்மனைகள் புகுந்து அங்கே தேங்கி நின்ற இடம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த இடம் ஒரு தாழ்வான பகுதி. அந்த நில அமைப்பு ரீதியாக அந்த இடத்துல நீர் தேங்கக்கூடிய இடம். அது மாத்திரமல்லாது அந்த 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 சந்தை அமைந்திருக்கின்ற பகுதி அந்த நகர்பகுதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே தான் அந்த இருக்கின்றது. அது ஒரு மிக குறுகலான வீதி. ஒரு 10 அடி 12 அடி அகலம் உள்ள 2 பக்கங்களுமே அந்த கட்டடங்களால் அமைக்கப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஒடுக்கமான வீதி. அந்த நகரத்துக்கும் அந்த புதிய மரக்கறி சந்தைக்கும் இடையே மீன் சந்தை இருக்கின்றது. அந்த மீன் சந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வாரத்திலே 6 நாட்களும் எந்த நேரமுமே மிக அதிகளவானவர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். குறிப்பாக திங்கள், புதன், வியாழன், சனிக்கிழமை போன்ற நாட்களிலே அந்த மீன் சந்தைக்கு வருகின்றவர்கள் அந்த இருசக்கர வாகனங்களை நிறுத்த இடம் போதாமல்
அந்த வீதியிலே வாகனங்களை நிறுத்தி செல்கின்ற நிலைமையும், அவ்வாறு வீதியை ஆக்கிரமித்து அந்த மீன் சந்தைக்கு வருகின்ற வாகனங்கள் நிறுத்தப்படுகின்ற போது அந்த வீதியால் போகக்கூடிய ஒரு துவிச்சக்கர வண்டியில் செல்பவர்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு பாரிய ஒரு போக்குவரத்து நெருக்கடி உள்ள வீதி தான் அந்த வீதி. ஆகவே ஒரு பொது சந்தை, ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே தினசரி இல்லை ஒவ்வொரு மணி நேரமும் அங்கே நடமாடக்கூடிய ஒரு இடத்திலே அபாய வெளியேற்ற பாதை என்பது மிக முக்கியம். அது இந்த ஆளுநருக்கோ இல்ல உள்ளூராட்சி ஆணையாளருக்கோ தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அந்த ஒரு இடத்தை கொள்முதல் செய்கின்ற போது, அந்த இடத்திலே ஒரு கட்டுமானத்தை கொண்டு வருகின்ற போது, இந்த விடயம் எல்லாம் பிரதானமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. முதலிலே இன்று சிஓசிக்கான அனுமதியை பெற வேண்டும் என்று உள்ளூராட்சி ஆணையாளர் கட்டாயப்படுத்துகின்றார். ஆனால் அந்த உள்ளூராட்சி ஆணையாளருக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு நகர சபை செயலாளருக்கு கீழாக செயல்படுகின்ற போது, அந்த அபாய வெளியேற்ற பாதை தொடர்பாக எந்தவித கரிசனையும் இல்லாமல் அங்கே பொருத்தமற்ற இடத்திலே காணி கொள்முதல் செய்யப்பட்டு அங்கே ஒரு பொதுச்சந்தை கட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப இதை கேள்விக்குள்ளாக்குவது யார்? ஆகவே என்ன நடந்தது என்று சொன்னால், வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் அவர்கள் பொறுப்பேற்ற போது முதலாக வந்து திறந்து வைத்த கட்டடம் இந்த பருத்தித்துறை புதிய மரக்கறி சந்தை. ஆகவே தான் திறந்து வைத்த சந்தை ஒரு பிழையான ஒரு பொருத்தமான இடத்தில் அமைந்து விட்டது என்பது நிரூபணமாகிவிடக் கூடாது என்பதற்காக, அந்த சந்தையை காப்பாற்றுவதற்காக அவரும் இதிலே ஒரு ஆர்வம் கொண்டு இந்த விடயங்களை செய்வதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் சரி, இந்த செயலாளர்னால் இந்த விடயங்கள் எல்லாம் நகர விதாவுக்கு எதிராக ஆளுநரிடம் முறைப்பாடு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. எப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது? உள்ளூர்ல இருக்கக்கூடிய என்பிபியினுடைய முகவர்கள் ஊடாக என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரை பிடித்து, அமைச்சரை பிடித்து, அவர்களுடைய சிபாரிசின் பேரில் ஆளுநருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுகின்றது. அதுக்கு பின்னர் ஆளுநர் தலையீடு செய்கின்றார். இந்த விவகாரத்திலே தலையீடு செய்து மரக்கறி சந்தை புதுச்சந்தையில இயங்குகின்றது. கடந்த பருவமழை காலத்திலே ஒவ்வொரு நாளும் மழை வெள்ளத்துக்குள்ளாக மரக்கறி வியாபாரத்தை செய்ய முடியாமல் வியாபாரிகள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் அங்கே ஆய்வு செய்து, அங்கே சுகாதார சீர்கேடுகளோடு அந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் அங்கே காணப்படுகின்றது என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அவ்வாறான பல மோசடிகளும் குறைபாடுகளோடும் அமைக்கப்பட்ட சந்தையிலிருந்து வியாபாரிகள் தாங்களாகவே பொறுமை இழந்து, நகரசபை தரப்பிலிருந்து இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்து பொறுமையிலிருந்து கடந்த நவம்பர் மாதத்திலே வந்து அவர்கள் தாங்களாகவே அந்த பழைய இடத்துக்கு அந்த மேல் மாடியிலே வந்து அவர்கள் வந்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். இதுதான் அடிப்படை பிரச்சனை. உள்ளூராட்சி ஆணையாளர் இவர்கள் இந்த அரசியல் தலையீடுகளின் மூலமாக ஆளுநருக்கு சென்று உள்ளூராட்சி ஆணையாளர் ஊடாக நகரசபைக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. மரக்கறி சந்தை அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். எந்த இடத்தில்? செயலாளர்னால் காணி வாங்கி கொள்முதல் செய்யப்பட்ட ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்ட அந்த புதிய பொருத்தமற்ற இடத்தில் இருக்கக்கூடிய சந்தையில் தான் மரக்கறி சந்தை இருக்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஆய்வுகள் செய்து விசாரணைகள் இதற்கு பிற்பாடு அது தொடர்பாக முடிவுகள் எடுக்கலாம். இது சந்தை இடம் மாற்றுவதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அவர்கள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வியாபாரிகள் தாங்களாக வெளியே வந்தார்கள். இது உலகறிந்த விடயம். இப்போது கூட வியாபாரிகள் சொல்வார்கள். அப்ப உள்ளூராட்சி ஆணையாளருடைய அறிவுறுத்தல் இப்படி வந்ததுக்கு பிற்பாடு நகரவிதா உடனடியாகவே அந்த வியாபாரிகளை அழைத்து அன்றைய தினம் கலந்துரையாடல் மேற்கொள்கின்றனர். இப்படி மேலிடத்திலிருந்து அறிவுறுத்தல் வந்திருக்கின்றது, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் அங்கே சென்று இருங்கள் என்ற வியாபாரிகள் ஒருமித்ததாக சொன்னார்கள். நாங்கள் இனி செத்தாலும் சாவுமே தவிர நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல மாட்டோம். எங்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முற்பட்டால் நாங்கள் அந்த இடத்துல தீக்குளித்து உயிரை மாய்க்க கூட தயாராக இருக்கின்றோம் என்று அந்த இடத்துல உறுதியாக வியாபாரிகள் கூறினார்கள். அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக மண்ணெண்ணெய் போத்தலோடு தான் அந்த வியாபாரிகள் அங்கே வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். இது நகரவிதா சொல்லியோ அரசியல் கட்சியோ சொல்லி நடைபெறுகின்ற விடயம் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரக்கறி வியாபாரி மட்டும் தமிழ் தேசிய பேரவை சார்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெற்று உறுப்பினராக இருக்கக்கூடியவர். ஏனையவர்கள் எல்லாம் வேறு கட்சி சார்பானர்கள், வேறு பிரதேசங்களில் வேறு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அங்கே இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் அங்கே மண்ணெண்ணெய் போத்தலோடு வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்களை வலுக்கட்டாயமாக இங்கிருந்து அப்புறப்படுத்த முற்பட்டால் நாங்கள் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று. ஏனென்றால் நாங்கள் அங்கே இருந்து எங்களுக்கு எந்த வியாபாரமும் இல்லை, அங்கே பொருத்தமற்ற இடத்திலே நாங்கள் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முடித்துக் கொள்ள முடியாது என்பதாக அவர்களுடைய நிலைப்பாடு. ஆகவே வியாபாரிகள் அப்படியான முடிவு எடுத்ததுக்கு பிற்பாடு நகரவிதா ஒரு முடிவெடுக்கின்றார். நகரத்துடைய பொது அமைதியை பாதுகாப்பது அவருடைய கடமை. உள்ளூராட்சி ஆணையாளருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர் நடவடிக்கை எடுத்தார். வியாபாரிகள் ஒத்துழைக்க மறுத்தார்கள். ஒருவேளை இவர் நடவடிக்கை எடுக்க முற்பட்டு அப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பேற்பது?
இதைத்தான் இவர்கள் விரும்புகின்றார்கள். பொதுமக்களோடு இந்த நகராட்சி மன்றங்களை, இந்த நிர்வாகத்தை ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க வைப்பது. இது நகரபிதாவினால் ஏற்கனவே உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளிட்டவர்களுக்கு இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடும் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆளுநரால் விசாரணை அமைக்கப்படும். இடைப்பட்ட காலத்திலே இதே வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பருத்தித்துறை நகர்பகுதிக்கு வந்து 2 சந்தைகளையும் ஆய்வு செய்து அங்கே பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் நேரடியாக அவர் விசாரணை நடத்தி இருக்கின்ற கருத்துக்களை கேட்டிருக்கின்றார். 199% அதாவது இவர்கள் ஏற்கனவே அந்த புதிய இடத்திலே சந்தை அமைக்கப்பட்ட இடத்திலே அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சில புதிதாக கொண்டு வரப்பட்ட வியாபாரிகளை தவிர்த்து பாரம்பரியமாக 35 வருடங்கள் 40 வருடங்கள் மரக்கரு வியாபாரத்தை தலைமுறை ரீதியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் வடமராட்சிகளுக்கு உள்ளிட்ட இடங்களிலே இங்கே வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்ற பொதுமக்களும் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு நேரடியாக சொன்ன விடயம், இந்த இடத்தில் தான் நகரத்தினுடைய மத்திய பகுதியில் நவீன சந்தை கட்டிட தொகுதியில் தான் சந்தை இருக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு பொருத்தமானது என்று வர்த்தகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் இத்தனை பேரும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருக்கு சொன்னார்கள். அந்த விடயத்தை உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் இன்று வரை இருட்டடிப்பு செய்து விட்டார். இதை மீறித்தான் ஆளுநருடைய விசாரணை குழு அமைக்கப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக விசாரணை குழு அமைக்கப்படுகின்றது? உள்ளூராட்சி ஆணையாளருடைய அறிவுறுத்தலையை மீறி நகரவிதா இங்கே மரக்கறி சந்தையை கொண்டு வந்தது. அங்கே அந்த சாவச்சேரி உப நகரவிதா உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருடைய அறிவுறுத்தலை மீறி விட்டார், அதை அவமதித்து விட்டார் என்று கூறுவதை போன்றுதான் இங்கே நகரவிதா மீது அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர் அறிவுறுத்தல் வழங்கியும் அதை இவர் செயல்படுத்தவில்லை. அதுக்குதான் நான் இதற்கு முன்னர் இந்த விளக்கத்தை கூறினேன் என்ன நடந்தது என்று. இது உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் நேரடியாக வந்து பார்வையிட்டு அவரிடம் கேட்டறிந்து அதை அவருக்கு தெரிகின்றது இந்த இடத்துல தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அரசியல் நெருக்கடிகள், அங்கே விசாரணை குழுவுக்கு முதன்மைப்படுத்தக்கூடிய விடயம், உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருடைய அறிவுறுத்தலை இவர் மீறிவிட்டார். ஆகவே அவர்களுடைய நோக்கம் இந்த சட்ட ரீதியாக இந்த வார்த்தைகள் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருடைய அறிவுறுத்தலை மீறி செயல்படுவதனூடாக இந்த சபையை கேள்விக்குள்ளாக்கி அவர்களுடைய பதவியை வரிதாக்கிவிட்டு தங்கள் சார்ந்த மீண்டும் ஒரு ஆட்சியை குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு தங்கள் சார்ந்த ஒரு ஆட்சியை அங்கே கொண்டு வருவது, இதுதான் அவர்களுடைய நோக்கம். சரி, இந்த இடத்துல ஆளுநர் இந்த நீதிபதி தலைமையிலான ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த விசாரணை குழு அமைத்தால் அங்கே ஒரு பாரபட்சம் என்று சொன்னால், சரி, செயலாளர் அங்கே முறைப்பாடு செய்திருக்கின்றார். நகரவிதாவும் இது தொடர்பான விடயங்களை எல்லாம் அங்கே முன்வைத்திருக்கின்றார். இதற்கான பதிலளிப்புகளை எல்லாம் செய்திருக்கின்றார். என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த விசாரணை குழுவுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் வந்து பார்வையிட்டார். ஆனால் அந்த அறிக்கை ஆளுநருக்கு சென்றதா? ஆளுநர் அந்த அறிக்கையை பெற்றதற்கு பிற்பாடுதான் விசாரணை குழு அமைத்தாரா? ஒரு விசாரணை குழு அமைப்பது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அதுக்கான முகாந்திரம் இருக்க வேண்டும் அல்லவா? அதுபடி விசாரணைக்கு என்று நீதிமன்றத்திலே நீங்கள் ஒரு விடயத்தை வழக்கை தாக்கல் செய்ய ஒரு நகர்த்தல் பத்திரத்தின் மூலம் ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ள விசாரணை நடத்துவதற்கு ஏற்புடையதா இல்லையா என்பதை முதல் நீதிமன்றம் பரிசீலிக்கும். அதற்கு பின்னர் விசாரணைக்கு அது கொண்டு வரும். அது விசாரணைக்கு உகந்ததில்லை என்று அது ஆரம்ப நிலையிலே அது கண்டறியப்படுகின்ற போது தள்ளுபடி செய்யப்படுகின்றது அந்த விண்ணப்பம். அப்ப அதே போன்ற ஒரு நடவடிக்கையை ஆளுநர் எடுக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினூடாக விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய நியாயப்பாடு இருக்கின்றதா என்கின்ற விடயத்தை நீங்கள் முதல் பரிசீலிக்கவில்லை. அந்த நீதிமன்றத்திலே அந்த விடயத்தை விசாரணைக்கு உகந்ததுதானா என்று பரிசீலிப்பதை போன்று ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏனென்று சொன்னால் இந்த விசாரணை குழுக்களுடைய சாவச்சேரி நகர சபை என்பது தமிழ் தேசிய பேரவை, வவுனியா மாநகர சபை என்பது தமிழரசு கட்சி, பருத்தித்துறை நகர சபை என்பது தமிழ் தேசிய பேரவை, மன்னர் தமிழரசு கட்சி. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் வைத்து பார்க்கின்ற போது இதனுடைய உள்நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழு அமைப்பது தொடர்பாக வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிட்டது என்னை பொறுத்தவரையில ஒரு பாரபட்சமான விடயம். ஆளுநர் அதற்கு முன்னர் இந்த விடயம் என்று பாருங்கள், சாவச்சேரி மன்னர் நகரசபை மீதான இந்த விடயம் இன்று நீதிமன்றம் தலையிட்டு அது விசாரணையை மேற்கொள்ள முடியாது என்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றால் அப்ப ஆளுநர் நடவடிக்கை பிழை என்று தானே அர்த்தம்? ஆளுநர் விசாரணை குழு அமைத்தது தவறு என்று தானே அர்த்தம்? அப்ப ஏன் அப்படி இப்ப இங்கே எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த அவர்களுடைய ஆரம்ப நிலையிலே அவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்ட விடயங்கள் பலகீனமாக இருந்த காரணத்தினால் இன்று அங்க விசாரணைகள் முடிக்கப்பட்டு இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. பருத்தித்துறை நகர சபையினுடைய தீர்ப்பு இன்னும் வரவில்லை. ஆகவே ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் அமைத்து அதன் அடிப்படையிலே பரிந்துரையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார் என்று நாங்கள் நியாயப்படுத்தி விட முடியாது. என்னை பொறுத்தவரையிலே வடமாகாண ஆளுநர் மீது எங்களுக்கு நல்ல மரியாதை. நான் ஒரு வழிவடக்கு பிரதேசத்தை சேர்ந்த வகையிலே
நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறார், முல்லைத்தீவில இருந்திருக்கின்றார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த காலப்பகுதியிலே இந்த வழிவடக்கு மீள்குடியேற்றம் தொடர்பாக எவ்வளவு கரசனையோடு இருந்தவர், எவ்வளவு தூரம் எங்களுடைய வழிகளை புரிந்து கொண்டதற்காக செயல்பட்டவர் என்பதெல்லாம் நன்கறிவேன். ஆனால் அவர் அன்று இருந்த வேதநாயகன் ஐயா என்பது இப்போது இல்லை. இப்போது முழுக்க முழுக்க என்பிபி தோழர்களுடைய ஒரு முகமாக, இல்லை அவர்களுடைய ஒரு கருவியாக அவர் செயல்பட்டு வருகின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதைத்தான் எடுத்து இயம்புகின்றது. ஏனால் நாங்கள் பருத்தித்துறை, நான் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த இந்த பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரத்திலே பருத்தித்துறை வர்த்தக சங்கம் என்றால் வர்த்தகர்களுடைய நலன் சார்ந்து என்று கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் அந்த சந்தையினால் இருக்கிறார். அதை விட அந்த சந்தை அந்த பகுதியிலிருந்து இடமாற்றப்பட்டதனால் பருத்தித்துறை நகரத்துறை பொலிவிழந்து போய் அந்த வியாபார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. ஆகவே பருத்தித்துறை வர்த்தகர்களும் அந்த சந்தை இடமாற்றத்துக்காக நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தோம். நகரசபைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். அதன் பிரகாரம் நாங்கள் மரக்கறி வியாபாரிகளுக்கு பக்கபலமாக வர்த்தகர்கள் இருந்தோம். ஆகவே அந்த போராட்டம் நடத்தியதற்கு பிற்பாடு எங்களுடைய மகையனுடைய பிரதியை கொண்டு நாங்கள் ஆளுநரை சந்திக்க சென்றோம். ஆளுநரை சந்திக்க சென்ற போது அங்கே ஆளுநருடைய செயலாளர் தான் எங்களை சந்தித்தார். நாங்கள் செல்வதற்கு முன்னரே இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய எதிர்த்தரப்பு கட்சிகள் ஊடாக ஆளுநர் அலுவலகத்துக்கு ஒரு தகவல் அனுப்பப்பட்டது. இவர்கள் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் செய்வதற்கு வருகின்றார்கள். உடனடியாக ஆளுநர் அங்கே வேறு இடத்துக்கு நிகழ்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு அவர் அங்கே நிற்கவில்லை. ஆளுநருடைய செயலாளரை நாங்கள் மிக ஒரு வற்புறுத்தலுக்கு மத்தியில் தான் அவரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. சந்தித்த போது ஆளுநருடைய செயலாளர் மிக எதேச்சதிகாரமாக சொன்னார். அவர் ஏற்கனவே நட்பு ரீதியாக பழக்கம் இருக்கின்றது வேறு விடயம். ஆனால் அவர் அங்கே வெளிப்படுத்திய விடயம் என்பது, இந்நேரம் அங்க பொலிசை விட்டு தூக்கி இருப்பாங்களே, ஆளுநர் பொலிசை விட்டு தூக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிட்டார், அவியல் என்னென்று வருவினம், இது சட்டவிரோதமாக அவியல் இங்க வந்திருக்கிறோம். ஆளுநர் போலீசாரை வைத்து நாங்கள் போன அன்றுதான் காலையிலே மரக்கறி வியாபாரிகள் தன்னிச்சையாக இங்கே வந்தார்கள். அப்ப நாங்கள் அங்கே செல்கின்ற போது நண்பகல் இருக்கும். அப்ப ஆளுநருடைய செயலாளர் கூறுகின்றார், ஆளுநர் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்து விட்டார், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு. அப்ப ஒரு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொள்வதற்கோ, சரி வியாபாரிகள் இங்கே வந்து விட்டார்கள், ஏன் ஆளுநர் உடனடியாக இங்கே வந்திருக்க கூடாது, ஏன் வியாபாரிகளை சந்தித்திருக்க, வியாபாரிகள் வேற்றுக்கிரகவாசிகள் இல்லையே, வியாபாரிகள் அத்தனை பேரும் அரசியல்வாதிகள் இல்லையே, வியாபாரிகள் அத்தனை பேருமே ஒரு கட்சி சார்ந்தவர்கள் இல்லையே, நீங்கள் பொதுமக்களுக்காகத்தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் என்று சொன்னால் ஏன் நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது? இதே உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் வந்து கருத்துக்களை முழுமையாக பருத்தித்துறை நகர மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று 90% மேலானவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியதுக்கு பிற்பாடும் இந்த விசாரணை குழு அமைக்கப்படுகின்றது. அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஆளுநர் மக்களுடைய கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை? நாங்கள் வர்த்தக சங்கமாக நாங்கள் அங்கே சென்ற போது அந்த வர்த்தக சங்கத்தை சந்திப்பதற்கு ஏன் அவர் முற்படவில்லை? ஏன் போலீசாரை கொண்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் முற்பட்டார்? இதையெல்லாம் கடந்து அதற்கு பின்னர் விசாரணை குழு அமைக்கப்படுகின்றது என்று சொன்னால், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிற்பாடும் இதுல உள்ள உண்மைத்தன்மை அறிவதற்கே அவர் விசாரணை குழு என்ன நடக்கும்? அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அங்கே இருந்து கொண்டு இவர்களுடைய முறைப்பாட்டை இருதரப்புகளை கூப்பிட்டு கதைப்பார். மக்களுடைய கருத்துக்கள் எங்கே உள்வாங்கப்படும்? மக்களுடைய கருத்துக்கள் வராது. இந்த முறைப்பாட்டாளர்கள் சார்பாகத்தான் வாத பிரதிவாதங்கள் அங்கே முன்வைக்கப்படும். ஆக இன்று வரை சாவகச்சேரி விடயம் தொடர்பாக, இல்லை பருத்தித்துறை நகர சபை தொடர்பாகவோ, இல்லை வவுனியா மாநகர சபை தொடர்பாக மக்களுடைய கருத்துக்கள் இங்கே இந்த ஆளுநர் பெற்றுக்கொண்டார்? இல்லை என்றாவது மக்களிடம் நாடி வந்தாரா? நேரடியாக என்னால் இந்த பருத்தித்துறை விடயத்தை வைத்துக் கொண்டு கூற முடியும். ஆளுநர் பக்கசார்பாக, என்னால் தான் முதலாக ஆளுநராக வந்தபோது திறந்து வைத்த அந்த சந்தை பொருத்தமற்ற இடத்துல இடம்பெற்று விட்டது என்பதாக அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதை விட பருத்தித்துறை நகர சபையினர் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மரக்கறி சந்தை மற்றும் நகரசபை செயலாளருடைய காலத்திலே இன்னொரு காணி கொள்முதல் செய்யப்பட்டதிலே கிட்டத்தட்ட 83 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நகரசபைக்கு நிதி இழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காணிகளை சட்டபூர்வ ஆவணமாக அந்த காணிகளை பதிவு செய்கின்ற எழுதுகின்ற நடவடிக்கைக்காக அந்த நகரசபை பயன்படுத்திய சட்டத்தரணிக்கு 2% கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே 1% கொடுப்பனவுகள் சில பேர் வருகை நடைமுறை ஊடாக அதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தால் இலவசமாகவே வந்து, ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக நகரசபை எங்களுடைய சபை, ஆக அந்த சபையினுடைய ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் இலவசமாக கூட வந்து அந்த விடயத்தை செய்கின்றோம் என்று வந்திருப்பார்கள். ஆகவே அதை பகிரங்கமாக அந்த ஒரு அறிவுறுத்தல் எதுவுமே விடுக்காமல் அந்த நகரசபையில இருந்த ஒரு சட்டத்தரணியூடாக, அது தற்போது அவர் தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஏற்கனவே முன்னாள் உறுப்பினரும் இப்போதும் உறுப்பினராக இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவரை வைத்துக் கொண்டு 2% எழுத்துக்கூலியை வழங்கியதனூடாக அங்கேயும் ஒரு நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயமெல்லாம் நகரசபை தரப்பிலே
சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு இதுவரை பதில் இல்லை. அதற்கு ஒரு ஒழுங்குமுறையாக விசாரணை இன்றும் அமைக்கப்படவில்லை. நீங்கள் உங்களுடைய பக்கச்சார்பிலே வந்த ஒரு விடயத்துக்காக ஒரு விசாரணை குழு அமைத்து இந்த விடயங்களை செய்கின்றீர்கள் என்று சொன்னால், ஏன் இன்று வரை தரவுகள் ரீதியாக அவர்கள் இவ்வளவு நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்ற போது அதற்கு எந்த விசாரணைகளும் அமைக்கப்படவில்லை? ஏன் அதை தலைமை பொறுப்பில் இருந்து நடத்திய அந்த செயலாளர் மீது இன்று வரை விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிடவில்லை? பல கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே ஆளுநருடைய தலையீடு என்பது அவர் ஒரு நீதிபதியை அமைத்துங்க, அவர்கள் என்ன சட்ட ரீதியாக இவர்கள் இந்த உள்ளூராட்சி ஆணையாளருக்கு இது இருக்கின்றது, அவர் சொல்வதை இவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும், அவர் சொன்னதை இவர்கள் செய்யவில்லை. அப்ப அவர் தர்க்க ரீதியாக அவர் அந்த தன்னுடைய அந்த அனுமானத்தின் அடிப்படையில் அப்ப இவருடைய கட்டளையை இவர்கள் அறிவுறுத்தலை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது சட்டப்படி பிள்ளைதான். அதைத்தான் அவர் சொல்வார். மற்றபடி அவர் அங்கே வந்து நின்று கொண்டு இந்த நியாயங்களை எல்லாம் மக்களுடைய கருத்துக்களை இதற்கான விடயங்களை எல்லாம் அவர் பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை. மற்ற இவர்களுடைய சார்பிலேயே அங்கு சட்டத்தரணிகள் முன்னிலையாகக்கூடியவர்களுடைய வல்லமையிலும் இது இருக்கின்றது. அரசு தரப்பில் வரக்கூடிய சட்டத்தரணியும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வரக்கூடிய சட்டத்தரணிகளும் தங்களுடைய வாத திறமையின் மூலமாக உண்மைகளை எடுத்து சொல்லி அந்த தங்களுக்கு சார்பாக அந்த முடிவுகள் வரக்கூடிய வகையிலே ஒரு நீதி போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தால் மட்டும்தான் அங்கே உண்மை மன்னாரிலே அது வெளிப்பட்டது. ஏன் இன்று ஆளுநர் திருப்பி அது தவறு என்று சொல்லி இல்லை மேல்முறையீடு செய்தோ இல்லை மீண்டும் ஒரு விசாரணைக்குள் அமைக்க முடியாமல் போனது? நீதியின் பாட்பட்டு அதை முன்னெடுத்த தரப்பினர் சரியான சட்டவாதங்களின் ஊடாக அது இடைக்கால அது முற்றாகவே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆக மன்னாரிலே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுன்னா மன்னாரிலே இப்படித்தானே நீங்கள் செய்தீர்கள், அப்படி இங்கே சரியாக வரும். ஓய்வு பெற்ற நீதிபதியாக அமைத்து விட்டார்கள், அந்த விசாரணை குழு அமைத்து விட்டது, விசாரணை குழு பரிந்துரை செய்தது என்பதெல்லாம் உண்மையில என்னை பொறுத்தவரையிலே அதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம் தான். அந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டதும் அந்த விசாரணை குழுனூடாக அந்த சபைகள் கேள்விக்குள்ளாக்கப்படுவதும் இப்போது அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இவ்வாறு சபைகளை கலைப்பது இல்ல சபை அந்த பதவிகளை பறிப்பது இந்த விடயம் எல்லாம் 100% இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபியினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்ற தமிழ் தேசிய அழிப்பு நடவடிக்கையினுடைய வெளிப்பாடு என்பதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். நிறைவாக ராமேந்திரன், இந்த பதவி நீக்கம் தொடர்பாக எம்பிபி அதாவது ஜேவிபி கட்சியினுடைய இளங்குமரன் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற செய்தியை பார்த்து ஏன் இளங்குமரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு என்ன காரணம்? உண்மையில இந்த விடயங்கள் ஒன்று அதுல உண்மையில அரசியல் காரணங்கள்லாம் அதுல இருக்கின்றது. ஆனா நாமல் ராஜபக்சனுடைய விடயத்தை கூறியதை போன்று அவர்கள் இதிலே அரசியலுக்காக இந்த விடயத்தை கூறிவிட்டார்கள் என்பதற்காக புறமுதுக்கி விட முடியாது. ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமரனே இதை கண்டிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றதுன்னு சொன்னால் ஆளுநருடைய இந்த நடவடிக்கையினுடைய பலகீனத்தன்மையை நாங்கள் உணர முடியும். அதை விட இளங்குமரன் போன்றவர்கள் ஏன் இந்த விடயங்களை கூறுகின்றார்கள் சொன்னால் மக்களுடைய அதிருப்தி ஒட்டுமொத்தமாகவே தங்கள் மீது பாதித்து விடக்கூடாது, இப்படியாக தாங்களும் அதுக்கு சார்பாக கதைப்பதை போன்று கதைத்து அந்த எதிர்ப்புகளை வலுக்குறைப்பு செய்கின்ற உபாயம்தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சங்கீச்சன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பயங்கரவாத தடை சட்டத்திலே விளக்கமறியல வைக்கப்பட்ட போது இதே என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அது ஒரு கலைஞருடைய சுதந்திரம், கலைஞருடைய சுதந்திரத்தை இப்படி செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தொடர்பாக ஜனாதிபதி பரிசீலிக்க வேண்டும், இதை மீள பரிசீலிக்க வேண்டும், இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் கூறினார். இதையெல்லாம் நீங்க பாராளுமன்றத்திலே பேச வேண்டிய இடம், முடிவெடுக்க வேண்டிய இடத்துல பேசாம உங்களுடைய முகநூலில் பேசுவது என்பது வெறுமனே அரசியல். அதை விட அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் வெறும் துரும்புகள், இவர்கள் எல்லாம் மாத்திரம் அங்கே ராமனா டக்ளஸ் சிவானந்தா போன்ற உழவு பெரிய ஒரு 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 பலமிக்க தரப்புகளாக இருந்தவர்களே கருவேப்பிலையாக பாவித்து தூக்கி எறிவதுதான் பேரினவாதம். இவர்கள் எல்லாம் நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான்களை போன்றவர்கள்லாம் இந்த இப்போது திடீர் தோழர்களாக மாறி இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் கட்சியினுடைய உயர் மட்டத்திலோ கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடங்களிலோ இல்லை இவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் நடக்கக்கூடிய இடங்களோ இல்லை. இவர்களை எல்லாம் ஒரு வாக்கு பொறுக்குகின்ற இயந்திரங்களாகத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக தமிழர் தாயகத்திலிருந்து தங்களுக்கு வாக்குகள் கிடைக்கின்றது, தமிழ் மக்களுடைய ஆணையங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதாக காட்டி தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்லக்கூடிய அந்த வாக்கு பொறுக்கும் இயந்திரங்களாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதை கடந்து இவர்களால் எதுவுமே செய்துவிட முடியாது. ஆக இவர்கள் இப்படித்தான் முகநூலிலே புலம்ப முடியும் என்றால் இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. நாளைக்கு உள்ளூர தெரிகின்றது இது பிழை என்று, ரஜீவனுக்கு தெரிகின்றது சங்கீச்சன் அவர்களுடைய கைது பிழை என்று, இளங்குமரனுக்கு தெரிகின்றது ஆளுநருடைய நடவடிக்கை பிழை என்று. ஆனால் இதை அவர்கள் தங்களுடைய மேல் மட்டத்திலே
ஜேவிபியினுடைய கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து இப்படி செய்வதனூடாக இங்க தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை நாங்கள் சம்பாதிக்க வேண்டி வரும். நாங்கள் இத்தனை காலம் எங்களுடைய உழைப்புகள் வீணாகிவிடும். ஆக இப்படியான விடயங்களை எல்லாம் நீங்கள் கைவிடுங்கள் என்று அழுத்தத்தை கொடுத்து இந்த விடயங்களை செய்யக்கூடிய அளவில் இவர்கள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. நாங்கள் இப்படியாவது முகநூலே போடுவதனூடாக அதை ஒரு 4 பேர் இளங்குமரன் கண்டித்து விட்டார். ஆகவே அவர் உண்மையில நேர்மையா இருக்கிறார். அது ஜேவிபி தான் ஏதோ அங்க இருக்கிறவன் தான் ஏதோ பிசாசுகளை விட்டு செய்துட்டான் போல கண்டு சொல்லி இவர்களை புனிதர்களாக கருதக்கூடிய ஒரு நிலைமைக்காகத்தான் இவர்கள் இப்படியாக இவர்கள் அந்த என்ன நாங்கள் கால்பந்து சொன்ன அந்த சேம் சைட் கோல் போடுறோம்னு சொல்லுவார்கள். ரஜீவன் போட்டதும் சேம் சைட் கோல் தான், இப்போது இளங்குமரம் போடுகிறோம் சேம் சைட் கோல் தான். ஆனால் இதை நீங்கள் பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற போது அதற்கு ஆதரவாக நீங்களும் அங்கே நின்று பேசி ஆளுநர் ஊடாக இங்கு எப்படியான ஒரு அநீதி இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் அந்த உயரிய சபையிலே வெளிப்படுத்தி இருந்தால் உங்களுடைய நேர்மையை நாங்கள் பாராட்டியிருக்க முடியும். அதை விடுத்து சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு சமூக வலைத்தளத்திலே நீங்கள் கண்டனத்தை பதிவு செய்வது என்பது இது வெறுமனே ஒரு தேர்தல் அரசியலுக்கான ஒரு உபாயமே தவிர அதை நாங்கள் அவர் சொன்ன விஷயம் சரி, ஆனால் அதற்காக இவர்களும் அதை கண்டித்து விட்டார்கள் என்பதற்காக இவர்களையும் நாங்கள் அந்த நியாயவான்கள் என்ற வரிசையிலே வைத்து பார்க்க முடியாது என்பதைத்தான் என்னால் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ரமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஆளுநர் வவுனியா மற்றும் சாவகச்சேரி வவுனியா மேயர் காண்டீபன் அவர்களுடைய பதவி நீக்கம், இனி சாவகச்சேரி நகரபிதா உப தலைவர் அவருடைய பதவி நீக்கம் தொடர்பாக ஆளுநர் எவ்வாறு இந்த விடயங்களை கையாண்டார் என்ற விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, வணக்கம்.